நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முளைக்கட்டின அடை தோசை தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்ன முளைக்கட்டின பயிருங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் பச்சை பயிர் 3மே முளைக்கட்டினதுங்க. ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை அரிசி வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். மொத்தம் 400 கிராம். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கிறோங்க. ஏன்னு கேட்டால் கொண்டக்கடலையும் சோயாபீன்ஸும் கொஞ்சம் ஊறதுக்கு டைம் ஆகும். அதனால் 4 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாவோட என்னென்ன மசாலா பொருட்கள் சேர்த்துன்னு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் பெருங்காய பொடி, தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அடை. இதே நல்லா மாவோட கலந்துக்கலாம். அப்புறம் அந்த மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்காங்க. நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெங்காயத்தை மாவோட கலந்துக்கலாம். வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடை. 2 கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்துருக்காங்க. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு இதை மாவோட கலந்துக்கலாங்க. முருங்கைக்கீரை சேர்க்கும் போது அடை இன்னும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் மாவோட. இப்போ நம்ம தோசைக்கல்லை வச்சு நம்ம அடையாக ஊற்றிடலாங்க. இந்த அடை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள், ஏகப்பட்ட விட்டமின்ஸ் இருக்குது இதில். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த அடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.